விஜய் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னும் போது அவரோட கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவரோட கட்சியில் சேர்றதுங்கிற இந்த வார்த்தையை தயவு வந்து பயன்படுத்தாதீங்க. அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவர் இப்போ இதுவரையிலும் எந்த தலைவர்களோடும் பேசுனதாக தெரியல. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தயார், திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி என்று அவர் விஜய் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரு? ஆட்சி மாற்றம்ங்கிறது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது. ஏன்னா ஆட்சி மாற்றம்ங்கிறது இன்னைக்கு தனி ஒருவரால் செல்வாக்கு பெற்று அவர் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான கள சூழல் நிச்சயமாக கிடையாது. அப்போ பல சக்திகளும் அவரோடு இணைந்தால்தான் அதுக்கு சாத்தியமாகும். அவர் இதுவரையிலும் யாரோடும் தொடர் வைக்கல. அவர் இன்னும் நாள் இருக்குது, 8 மாதம் இருக்கிற காரணத்தினால அவர் யாரோடும் தொடர் வைக்கிறார், அவரிடத்தில் யாரெல்லாம் போய் சேருவார்கள் என்பதை பொறுத்தான் சொல்ல முடியும். புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது அவர் சொன்னதில் 100க்கு 100 நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு நாங்கள் சமூக மாற்றத்தை கொடுக்க போகிறோம், மக்களுடைய ஆட்சியை அமைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி கட்சிகளை பல பேரை சேர்த்துக்கொள்வது, தேர்தல் முடிந்தவுடன் அவர்களை உதறிவிட்டு அவர்களை கருவேப்பிலை போல பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் கடந்த 70 வருஷமாக இருக்குது. அந்த சூழ்நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு விஜய் அவர்கள் மனப்பூர்வமாக விரும்புவதாக தெரிகிறது. எல்லா இடங்களிலும் முதல் மாநாட்டிலும் அவர் தெரிவித்தார், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலும் தெரிவித்திருக்கிறார். அதை அவர் விரிவுபடுத்தினால் அதை அவருடைய கூட்டணியை கூட்டணி வலுப்படுத்துகின்ற பொழுது அன்றைய சூழலுக்கு ஏற்ப நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த புள்ளி மையத்தில் இணைந்து செயல்படுதா இல்லையா என்பதை நாங்கள் 2026 ஜனவரிக்கு பிறகு அதை முடிவெடுப்போம். இப்பொழுது அது குறித்து சொல்ல முடியாது.